வந்துச்சு. திரையுலக பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், டிவி, ப்ரெஸ்ஸு, மீடியா எல்லாருக்கும் திரும்ப ஒரு மீட் பண்ணுறோம். எல்லோரும் வருக நான் வரவேற்கிறேன். இந்த படம் வந்து திரும்ப காலையில் சொன்ன மாதிரி மாசாணிக்கு அடுத்து ஒரு படம், நல்ல ஒரு வைப்ரேஷனோட இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்கோம். ஆக்சுவலாக இடையில வந்து ஒரு சின்ன எங்களுக்குள்ளே ஒரு சின்ன இது இருந்தது. பட் எப்போ எது ஆனாலும் வந்து இந்த படத்தை வந்து ஒரு வைப்ரேஷன் வந்து எங்களை கொண்டு போயிட்டே இருந்திருந்தது. அதில் வந்து எந்த தடங்களும் இல்லாமல் இது வரைக்கும் கொண்டு போயிருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ இப்போ இன்றைக்கி தான் நான் ஆக்சுவலாக இப்போ தான் பார்க்குறேன். காலையில் தான் அது எல்லாத்தையும் ஃபுல்லாக பார்த்தேன். நான் 100% ரொம்ப திருப்தியாக இருக்குது. இன்னும் இதை வந்து இன்னும் பெருசாக கொண்டு போய் சேர்க்க வேண்டியது வந்து உங்களுடைய கடமை. ஸோ இந்த படத்தை இன்னும் மென்மேலும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து உங்களுடைய சப்போர்ட்டை கட்டாயம் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக ஸ்டுடியோ 9 வணக்கம். இன்னைக்கு மீடியா பத்திரிகை இல்லைன்னா ஸ்டுடியோ 9 கிடையாது. எங்களோட ஆரம்பித்த காலத்துலேருந்து 2012 எங்களுக்கு உறுதுணையாக இருக்கிற டீம் நீங்கள். இந்த சலீம் படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல டீம், ஜென்ரலாக ஒரு டீம் தான் வந்து ஒரு சக்ஸஸ், ஒரு பெரிய ரிசல்ட்டே அந்த டீம் எங்கள்கிட்ட இருக்கு. விஜய் ஆண்டனியாக இருக்கட்டும், விஜய் ஆண்டனி சாராக இருக்கட்டும், சரவணன் சாராக இருக்கட்டும், நாங்களாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டுலேருந்தே சரி ஒரு பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணி யாருனாலே அந்த பட்ஜெட்டுக்குள்ளே வந்து அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது. பட் பட்ஜெட் வந்து குவாலிட்டியாக போகும்போது அதுக்கு கண்டிப்பாக 100% வந்து அதுக்கு பண்ணலாம். ஏன்னா வந்து இப்போ நீங்கள் காலையில் விஷுவலில் பார்க்கும்போது உங்களுக்கு 100% உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபை இருக்கும். சாங்ஸ் 100% ஹிட் ஆகும். அதே மாதிரி விஷுவல், கேமரா எல்லாமே, டைரக்ஷன் பொறுத்த வரைக்கும் சரி, எல்லா விஷயமே இந்த படம் வந்து ஒரு பெரிய படத்துக்கான விஷயங்களை வந்து பிரதிபலிக்கும். இது உங்களோட சப்போர்ட், அதை வந்து காலைல அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணீங்க. இங்கே வந்து எங்களுக்கு ஒரு மேலும் ஒரு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. என்றைக்குமே வந்து நீங்கள் எங்களுக்கு வேணும். சலீமோட கண்டிப்பாக அந்த சலீம் படம் ஒரு வெற்றி படமாக்குவீங்கன்னு நம்பி ரொம்ப வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். அடுத்ததாக நடிகர் இயக்குனர் ஆர்.என்.ஆர். மனோகர். இங்கே இருக்கும் பத்திரிகையாளர் அனைவருக்கும் என்னுடைய முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சலீம் படத்தில் வந்து என்னை நடிகை கூப்பிட்டுருந்தாங்க. நான் முதல்ல வந்து ஒரு சாதாரண கேரக்டராக தான் இருக்கும் அப்படின்னு போய் கேரக்டர் சொன்னார். அதில் வந்து நான் ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பண்ணியிருக்கேன், ஹோம் மினிஸ்டராக. அந்த கேரக்டர் வந்து படத்தில் வந்து அப்படி நல்லா வந்திருந்தது. காரணம் வந்து டைரக்டர் தான், அந்த டீம் ஒர்க்கு. அதே மாதிரி விஜய் ஆண்டனி சார் அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பாராட்டினாரு. எனக்கு உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. எப்படி அந்த டீம் ஒர்க்குன்னா, இந்த டே நைட்லாம் பார்க்க மாட்டாங்க. ஒரு நாள் அப்படி தான் விஜய் பார்க்கில் வந்து 150 ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, பிளாக் கேட்ஸு, போலீஸு, ஏகப்பட்ட செட்டப்பு, அவ்வளோ பேருக்கு சாப்பாடு, நைட் 2 மணி வரைக்கும் ஷூட்டிங் போது. ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் அதே விஜய் பார்க்கில் அதே மாதிரி நைட்டில் அதே ஷூட்டிங் நடக்குது. அப்போ நான் கேட்டப்போ விஜய் ஆண்டனி சார் சொன்னார், டைரக்டர் கொஞ்சம் பெட்டராக எடுக்கணும்னு ஃபீல் பண்ணார், அதனால் மறுபடியும் எடுக்கணும்னார். இப்படிப்பட்ட தயாரிப்பாளர்கள் கிடைப்பது மிக மிக அபூர்வம். அதே மாதிரி டைரக்டரும் அந்த டீமும், அவருடைய கோ டைரக்டர் மோகன், துணை இயக்குநர்கள், தயாரிப்பு நிர்வாகி பாலா அவர்கள், ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் மூர்த்தி அண்ணன் அவர்கள், அப்புறம் மேடம், அவங்க எல்லாமே வந்து ஒரு சினிமா பண்ணுற மாதிரியே இருக்காது. அது வந்து ஒரு வேள்வி பண்ணுற மாதிரி இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. அதை தான் நான் சொல்ல முடியும். அவங்க பண்ணது சினிமா இல்லை, வேள்வி. கண்டிப்பாக இந்த சலீம் படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போகிற சக்தி உங்ககிட்ட தான் இருக்குது. அதை வந்து சரியான முறையில் நீங்கள் எடுத்து போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி சார். படவாசிகள் நண்பர்களுக்கு வணக்கம். எந்த ஒரு படைப்பாளிக்குமே சரி, யாருக்குமே ஒரு அங்கீகாரம் தான் வந்து ஒரு பெரிய ஒரு உயரத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லணும்.
ரொம்ப அடிமட்டத்தில் இருந்து உங்களுடைய வார்த்தைகளால் மிகப்பெரிய உயரத்துக்கு போன எவ்வளோ பேர் இருக்காங்க. ஜானி சாரோட பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்ட் இன்ஜினியர் வாழ்க்கை துவங்கி அவர் இந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு முக்கிய ஒரு கதாநாயகன் அளவுக்கு இன்னைக்கு வந்து நிற்கிறதுக்கு காரணம் நிச்சயமாக உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லைனா ஒருத்தர் வந்திருக்க சாத்தியம் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அவருடைய திறமை உழைப்பு நிச்சயம் அதை தாண்டி அதை அனைவருக்கும் கொண்டு போய் சேர்த்ததற்கான பங்கு உங்கள்கிட்ட தான் இருக்குது. எங்கள் எல்லாருக்குமே சரி, ஒரு பாடலாசினா எனக்கு கூட பார்த்தீங்கன்னா நிறைய வெற்றி பாடல்களை பதிவு செய்தது எல்லாமே உங்கள் கரங்களில் தான். உழைப்பு தான் சொல்லி அவனும் விஜயானி சார்கிட்ட. நீங்கள் 12 மணிக்கு கூப்பிட்டீங்கனாலும் ஃபோன் எடுப்பார், நைட்டு 3 மணிக்கு கூப்பிட்டீங்கனாலும் முழிச்சிருப்பாரு. எப்போ தூங்குறாரு எப்போ முழிச்சிருக்காருன்னே தெரியாது. திடீர்னு 1 மணிக்கு பிரியன் அந்த லிரிக்ஸு அந்த ஒரு லைன் என்ன பண்ணுவோமா அப்படிம்பாரு. தொடர்ந்து அந்த ஒரு விஷயத்தில் கூட ஒரு ஒரு துள்ளி அளவு கூட அது பிழை ஏற்பட்டுறக்கூடாது, என்ன செய்யணுன்ற மாதிரியான ஒரு கடின ஒரு உழைப்பாளி. அதே நேரத்தில் அதை சரிவர செய்வதிலையும் ரொம்ப ஒரு சரியான ஒரு நபர்னு சொல்லணும். ரொம்ப நல்ல மனிதர், அது தெரியும் எல்லாருக்குமே. சலீம் படம் ரொம்ப திறம்பட வந்திருக்கு. கணேஷ் கேமராமேன் நீங்கள் பார்த்தீங்க, அவருடைய உழைப்புகள் எல்லாமே நம்ம நிர்மல் சாரோடதும் சரி. விஜயானி சார் செஞ்சாருனாலும் சரியாக இருக்குன்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டுருச்சு அப்படி தான் சொல்லணும். துவக்கத்தில் முன்னாடியே நம்ம மேடையில் பதிவு செஞ்ச மாதிரி நான் கூட கேட்டேன், ஃபஸ்ட்டு ஒரு வார்த்தை கேட்டேன், சார் நல்லா பண்ணிருக்கோமே சார். அந்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவர் தான் அதிகமான படங்கள் இசையமைச்சார். சார் என்ன சார், இல்லை பிரியன் செஞ்சே தீரணும் அவ்வளோதான், அப்புறம் வேறு ஒன்றும் ஆப்ஷனே கிடையாது, இல்லைன்னா செத்துடணுன்ற மாதிரி வார்த்தை சொன்னார். கடுமை ஏன் சார் செத்துடலாம் வேணாம் சார், சாவணும்னா நம்ம எடுத்து அவனை சாவடிச்சிடும். நம்ம ஜெயிப்போம் சார், ஜெயிக்கல நம்ம சாவணும் நிலைமை வந்து எடுத்து அவங்க சாவடிச்சிடும் சார், அவன் அவ்வளோதான் வாழ்க்கை போயிடணும் அப்படின்ட்டு அவர் கேட்டதில் எனக்கு பெரிய ஒரு உத்தியோகம் ஆகிப்போச்சு. பார்த்தலாம் எதையும் அப்படின்னு நிறைய விஷயங்களில் வந்து ஒரு பெரிய ஒரு முன்னுதாரணம்னு சொல்லலாம். ரொம்ப சிறப்பான ஒரு படைப்பாக வந்திருக்கு. பாடல்கள்லாம் கேட்டீங்க, விஜயானி சார் பாடல்கள் சொல்லவே வேணாம். ஒரு படம் பண்ணாருன்னா 3 பாட்டு 4 பாட்டு கன்ஃபார்ம் கிட்டுனா அது விஜயானி சாரோட பாட்டு தான். அது அடித்து சொல்லலாம். விஜயானி சார் பாடம் வந்துருச்சா 4 பாட்டு கிட்டுப்பா அப்படின்ற ஒரு பதிவு செய்தவர். அதே போல தான் அவருடைய எல்லா படமும் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு நம்ம எல்லாருமே நம்புகிறோம். ரொம்ப தொழில்நுட்ப கலைஞருடைய ஒரு அசாத்தியமான ஒரு உழைப்பும் ரொம்ப மிகச்சிறந்த ஒரு படைப்பாகவும் செதுக்கப்பட்ட ஒரு படைப்பாகவும் தான் இருக்கு. சலீம், உங்களுடைய எல்லாருடைய ஆதரவும் கொடுத்து சலீமையும் எங்களையும் இன்னும் உயரம் நீங்க எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி எல்லாருடைய சார்பாக வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக பாடலாசிரியர் அண்ணா. எங்களின் அன்புக்குரிய நெகிழ்முருகன் அவர்களின் அழைப்பின் பேரில் திரண்டு வந்திருக்கிற மீடியா உலகிற்கு என்னுடைய வணக்கம். விஜய் ஆண்டனி சார், பொதுவாக வந்து நான் ஒரு பாடலாசிரியர் அண்ணாமலை. என் பேர் வந்து பரவலாக எல்லாருக்கும் தெரியறதுக்கு காரணம் விஜய் ஆண்டனி சார் அவர்கள் தான். அவர்களது இசையில் வந்து அவர் கூட சேர்ந்த பிறகு நிறைய பாட்டு எழுதியிருக்கிறேன். அவருக்கு நான் எழுதின அநேகமாக 100க்கு 90% பாடல் எல்லாமே ஹிட் ஆகும். ஏன்னா அவர்கிட்ட போய் பாட்டு எழுதினாலே உறுதியாக அது ஹிட்டு, பாட்டுன்னு சொல்ல வேண்டாம் ஹிட்டுன்னே சொல்லலாம். விஜயானி சார்கிட்ட ஹிட் எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணுவார், வித்தியாசமாக பண்ணுவார். இளையராஜா சார் சாங்கெல்லாம் கேட்கும்போது ஒரு சோல் இருக்கும் அந்த பாட்டில், ஏதோ ஒரு விஷயம் உயிர்ப்போடு இருக்கும், அதை நீங்கள் உணர்வீர்கள். அந்த மாதிரி விஜயானி சார் சாங்லேயும் சரி ஏதோ ஒரு உயிர் இருக்கும். மெக்கானிக்கலாக இருக்கிற மாதிரி தெரியும் மேலோட்டமாக பார்த்தா, ஆனால் திருப்பி திருப்பி ரசிக்கும் போது ஒரு ரத்தமும் சதையும் கலந்த ஒரு உயிர்ப்புத்தன்மை அவர் பாட்டில் எல்லா பாட்டிலுமே இருக்குது. நான் அதை உணர்ந்திருக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சலீம் பட பாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பாட்டு ஃபஸ்ட்டு ஒரு டைட்டிலில் கேட்டிங்க, ரொம்ப நல்ல சாங் அது. அது அந்த மொழி தெரிந்த ஒருத்தரை அழைத்து ரொம்ப மிக மிக நல்ல விஷயங்கள் அடங்கிய ஒரு பாட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் அது பள்ளிவாசலில் கூட போடலாம், அந்த மாதிரி நல்ல கருத்துக்கள் அடங்கிய ஒரு பாட்டு. பட் தமிழ் மொழியில் இல்லாதனால அவங்க புரியல. பட் அர்த்தம் விஜயாண்டி சார்கிட்ட கேட்ட சொன்னார், எனக்கு நல்ல அர்த்தங்கள் கொண்ட பாட்டு. அடுத்து மஸ்காரா பிரியன் எழுதியிருக்கிறது. பார்த்தீங்கன்னா வார்த்தைகள்லாம் ரொம்ப மேக்னெட்டிக்காக இருக்கும், ரொம்ப நல்ல வார்த்தைகள், அந்த மாதிரியான ஒரு பாட்டு. கானாபாலா ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. கானாபாலா ஸ்டைல் உங்களுக்கு தெரியும், அவர் ஸ்டைலில் அவர் பாடலை, அவர் ஒரு பாடலாசிரியர் என்கிற அங்கீகாரம் விஜயானி சார் தந்திருக்காங்க. அது என்னை பொறுத்த வரைக்கும் 2 பாட்டு எழுதினேன். ஒரு பாட்டு வந்து உன்னை கண்ட நாள் முதல் என் தூக்கம் போனதுன்னு கேட்டிருப்பீங்க. அது என்னென்னா லவ் பாட்டு எழுதுனா நீங்கள் ரிங்டோன் வைக்கணும், ஹிட் ஆகும், பெருசாக எல்லாருக்கும் பிடிக்கணும் அப்படிங்கிற சில குறைந்தபட்ச விதிமுறைகளின்படி எழுதப்பட்ட பாடல். விஜயானி எழுதும்போதே சொன்னார், எல்லாரும் ரிங்டோன் வைக்கணும் சார், அந்த மாதிரி லவ் மேட்டராக ஒன்று எளிமையாக சொல்லுங்கள் அப்படின்னாரு. அப்புறம் உன்னை கண்ட நாள் முதல் என் தூக்கம் போனது, அப்புறம் உன்னை சேர்ந்து வாழ்ந்திட நெஞ்சம் எங்குது, அப்படி எழுதி மாறிக்கிட்டே இருக்கும் பாட்டு முடிகிற வரைக்கும். தூங்கினாலும் உன் முகம் என்னென்று சொல்வது, சவுண்டிங்காக நல்லா இருந்ததுன்னா அப்படி அந்த பாட்டு உருவாச்சு. இப்போ கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு பாட்டு என்னுடைய பாடலாசிரியர் கேரியரில் மிக மிக நீண்ட நாட்கள் எடுத்துக்கொண்டு நான் எழுதிய முதல் பாடல் அந்த உளுவுளியன்னு ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க. உலகம் உன்னை கையை கழுவினாலும் நடுத்தெருவில் உன்னை நிறுத்தினாலும் முடியும் வரை முட்டி மோதிப்பாரு ஒரு பொழுதும் மனம் உடைந்திடாதே.
உண்மையிலே ஏதாவது சின்ன சோகத்தோடு இருக்கிறவங்க இல்லை பெரிய ஒரு தற்கொலையின் விளிம்பில் நிற்கிற ஒரு மனிதன் கூட அந்த பாட்டை ஒரு வாட்டி பொருள் உணர்ந்து கேட்டால் வாழ்க்கையின் மீது ஒரு பெரிய நம்பிக்கை வரும். இன்னொன்று, அந்த பாட்டில் நான் காலையிலே சொன்னேன், விஜயானி சார் கேரக்டர் தான் அந்த பாட்டில். நான் உண்மையிலே அவருக்கு சொல்லலை, நான் அது வர மாதிரி தான் நான் எழுதினேன். தப்பான ஆளுக்கு பணிந்து விடாதே, ரொம்ப யதார்த்தமான வார்த்தைகள் போட்டு எழுதுன்னு சார் விரும்புவார். நைட் 2 மணி 1 மணி அந்த மாதிரி நிறைய கிட்டத்தட்ட 1 மாதம் ஆச்சு அந்த பாட்டை எழுதி முடிக்க. மத யானை பாதம் மிதித்தாலும் கூட சாகாமல் நீ வாழுவாய், மழை போல விழுந்து நதி போல எழுவாய், போனது போச்சுது ஆனது ஆச்சுது, போடு போடு தூக்கி போடு. அந்த மாதிரி ஒரு கேரியரில் இந்த மாதிரி நல்ல பாடல்கள் எழுதக்கூடிய வாய்ப்புகள் சினிமாவில் ரொம்ப ரொம்ப குறைவு. அந்த பாட்டை எழுதக்கூடிய வாய்ப்பை எனக்கு கொடுத்தாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நாளில் உலகினில் மிக உயரம் மனிதனின் சிறு இதயம்னு ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அது மாதிரி விஜயானி சார் பார்த்தீங்கன்னா குத்துப்பாட்டு, உச்சிமண்டை, பன்னாரஸ் பாட்டு இந்த மாதிரி இருந்தாலும் அதுக்கு சமமான நிறைய நல்ல பாடல்கள் விஜயானி சார் பாட்டு ஆரம்பத்துலேருந்தே வந்திருக்கு. நெஞ்சாங்கூட்டில் அந்த மாதிரி நிறைய நல்ல பாடல்கள். அது ஏன்னா பத்திரிகையும் சரி இந்த உலகமும் சரி விஜயானி சார்னா அதை பெருசாக கவனிக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு அட்ரா நாக்குமுக்கா மாதிரி பாட்டு பெருசாக ரீச் ஆகிடுது. அதனாலேயே என்னன்னு எனக்கு தெரியல. இன்னும் மெலடி சாங்லாம் கரிகாலம் கால போல, கபிலன் நண்பன் எழுதினது எல்லாமே மிக மிக நல்ல பாடல்கள். இந்த படத்தில் நான் எழுதிய 2 பாடல்களும் எனக்கு பெரிய மனநிறைவை தருது. இந்த மாதிரி நல்ல பாடல்கள் வந்ததுன்னா ஒரு பாடலாசிரியருக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படம் சீன்லாம் பார்க்கும்போது டைரக்டர் நிர்மல்குமார் சார் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. கேமராமேன் கணேஷ் சந்திரான்னு நினைக்கிற பேர், அவர் ஒர்க்கும் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இந்த படம் நான் பார்த்தேன் சில 1-2 காட்சிகள் போகும்போது, பாட்டு எழுதும்போது எதேச்சியாக பார்க்க நேர்ந்தது. பாட்டு எல்லாமே மிக மிக சுரேஷ் சார் யாரும் பேசும்போது சொன்னாங்க, இது ஒரு பெரிய படத்துக்கு உரிய எல்லா விஷயமும் இருக்குது. உண்மையிலே இது பெரிய படம் தான், உரிய கிடையாது, இது பெரிய படமே. ஒரு பாட்டு 25 லட்ச ரூபாய்க்கு கம்மியாக எந்த பாட்டுமே எடுக்கல. நிறைய செலவு பண்ணி ரொம்ப பிரம்மாண்ட தயாரிப்பாக எடுத்திருக்கிறாரு. எனக்கு பார்க்கும்போது இந்த பாட்டு ஒன்று மஸ்காரா ஃபஸ்ட்டு நான் பார்த்தேன் வீட்டில், சார் விஜய் பட பாட்டு மாதிரி இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். நான் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது. கதையும் ரொம்ப பரபரன்னு போகும். அந்த கதை ஸ்க்ரீன் பிளே ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் படத்தை விட ஒரு 4-5 மடங்கு ஒரு பெரிய படமாக அமைவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்களும் அதுக்கு துணை நிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக நடிகை. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இந்த டீமில் ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் விஜய் ஆண்டனி சார் அண்ட் டைரக்டர் எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டேன், ஏன்னா எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுனால. கல்யாண் மாஸ்டர், அப்புறம் கேமராமேன் சந்திரன் அண்ணா என்னை எவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க எல்லாரையும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. தேங்க்ஸ். தேங்க்யூ. அடுத்ததாக நடிகை. I'm just going to repeat what I said. I'm really happy. I don't think I could have got a better debut in Tamil, and I've been in the industry for almost 7 years now, but I've waited for the right project in Tamil. And thank you Vijay Antony, Sandra, Fatima, Studio 9 Suresh sir, all of you all, thank you very much for giving me a fantastic break in Tamil. My director, so you've been really, really helpful, and I know I don't know the language. He's been very, very patient with me. And Ganesh sir, thank you so much for making me look so good on screen. And whatever you project, people will see that. So thank you. And again, I'd like to say to the Tamil audience, please bless us because we worked really hard on this film. We worked for almost 1 year, and it's an extremely emotional moment for all of us because after 1 year of hard work, this is where it's leading. You've seen the trailers, you've seen the songs. So please bless us, and yeah, we're waiting for your approval. Thank you. Thank you. அடுத்ததாக ஒளிப்பதிவு. நான் தான் கணேஷ் சந்திரா, இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர். எனக்கு இது ஃபர்ஸ்ட் மூவி. என்னுடைய ஷோரீல்ஸ் பார்த்து தான் விஜய் சார் என்ன ஓகே பண்ணாரு. எனக்கும் டேரக்டருக்கும் இந்த படத்தில் பயங்கர சிங்க் இருக்குது. அந்த சிங்கால தான் இந்த விஷுவல்ஸ் நீங்கள் பார்க்க முடியும் உண்மையாக சொல்ல போனால். ஸோ நான் டேரக்டருக்கு ரொம்ப தேங்க் பண்ணுறேன், விஜய் சாருக்கு ரொம்ப தேங்க் பண்ணுறேன். தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக இப்படத்தின் மூலம் இந்த மேடை எனக்கு புதியது, முதல் மேடை. உங்களெல்லாம் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. சலீம் சொன்னால் விஜய் ஆண்டனி சார் தான் இதுக்கு மூலமும்.
எல்லாத்துக்கும் மேலே எனக்கு ப்ரொடியூசர்ஸ் வந்து கிடைச்சது வந்து ரொம்ப அற்புதமானவங்க. ஃபாத்திமா மேடாக இருக்கட்டும், சுரேஷ் சாராக இருக்கட்டும், சரவணன் சாராக இருக்கட்டும், அவங்க இது வரைக்கும் என்ன எந்த கேள்வியும் கேட்டதே கிடையாது. கேட்குறதெல்லாம் விஜயாண்டனி சார் கேட்பாங்க, பதில் அவர் சொல்லிகிட்டு இருப்பார். பட் நான் என் வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஸோ அவ்வளோ அற்புதமானவங்க. இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக வர்றதுக்கு உறுதுணையாக இருந்திருக்காங்க. சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் நானுக்கு அப்புறம் விஜயாண்டனி சார் நடிக்கிற 2வது படம், அது வேறு ஒரு ஜோனரில் இருந்தது. இதில் நாங்கள் வேறு மாதிரி ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம். ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. லிரிக் ரைட்டர்ஸ் அண்ணாமலை, பிரியன், அப்புறம் கானாபாலா 3 பேரும் 3 விதமாக போட்டி போட்டு எழுதியிருக்காங்க. மிரட்டி வச்சுருக்காங்க லிரிக்கில். சாங் விஜயாண்டனி சாரை பற்றி சொல்ல வேண்டாம், அவர் கலைக்கிருக்காரு. அப்புறம் கேமராமேன் கணேஷ் சந்திரா. விஷுவல்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிரமாதமாக இருந்திருக்கும். அவ்வளோ அழகாக அற்புதமாக ஒர்க் பண்ணியிருக்கோம். அக்ஷா புது வரவு தமிழ்நாட்டுக்கு. ஆல்ரெடி தெலுங்கில் அவங்க பெரிய 2 படங்கள் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் தமிழ். லாங்குவேஜ் புரியல, பட் ஆனால் அற்புதமாக பண்ணாங்க, புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறத கேட்டு. அஷ்மிதா டான்ஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு இந்த படத்தில் சின்ன ரோல் தான் கொடுக்க முடிஞ்சது, கொடுத்ததை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஆர்என்ஆர் மனோகர் சார், அவர் எனக்கு முன்னாடி சீனியர், அவர் இயக்குனர். எப்படி வேலை வாங்க போகிறோம் என்ன ஏதோ ஒரு தயக்கம் இருந்தது. பட் இதுதான் வேணும், இப்படி தான் இருக்கணும், எப்படி இருந்தால் போதும் அப்படின்னும்போது கணக்கு கச்சிதமாக பொருந்தினார். ரொம்ப அழகாக இருப்பாங்க பண்ணியிருக்கார். தேங்க்ஸ் சார். அப்புறம் எடிட்டர்ஸாக இருக்கட்டும், ஆர்ட் டைரக்டராக இருக்கட்டும், எல்லாருமே நியூ கமர்ஸ். எல்லாருமே வந்து அவங்கவுங்க பங்களிப்பை ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. சந்தோஷமாக இருக்கு. இதே பத்திரிக்கையாளர்கள், ஊடகங்கள் முன்னாடி திரும்ப நாங்கள் சந்திப்போம். அது ஒரு நன்றி விழாவாக இருக்கும். எங்களை கொண்டு போய் சேர்க்கறது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. பத்திரிக்கையிலும் நாங்களாம் இல்லை. அப்புறம் ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர் சாண்ட்ரா மேடம், ஜனார்தன் சார், இணை இயக்குநர்கள் வேல்முருகன், மோகன், உதவி இயக்குநர்கள் எல்லாரும் கூட ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சலீம், நீங்கள் ஜூலை பார்ப்பீங்க, பார்த்துட்டு கொண்டு போய் சேர்க்குற இடத்துல சேர்த்து விடுங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி சார். அடுத்ததாக இன்று தெரிவிச்சுக்கிறேன். விஜயாண்டனி கூப்பிட்டா போதும், நீங்கள் என்ன அது இசைத்தெல்லாம் வேண்டாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பாருலாம் சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸி அதெல்லாம். சினிமா எடுத்து பாருங்கள், தெரியும். ரொம்ப கஷ்டம். வெளியேருந்து பார்க்குறது வேறு, உள்ளேருந்து பார்க்குறது வேறு. நான் மியூசிக் டைரக்டராக இருக்க வரைக்கும் ஏசி ரூமு, டைரக்டர் வந்து டியூன் சொல்லுவார், இல்லை லிரிக் கேட்பாங்க, கொடுப்பேன். ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. வெளியே போகும்போது வெயிலையும் மழையிலையும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஒவ்வொருத்தரும். நான் ஹீரோயின் பற்றி பேசலை, அது ரொம்ப ஈஸியாக இருக்குது. நான் டைரக்டர்ஸு, கேமராமேன், லைட்மேன் அவங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்தேன். ஹீரோஸ்க்கெலாம் அழகாக கூட பிடிச்சிப்பாங்க, ஹீரோயின் நல்லா சன்ஸ்க்ரீன் போட்டுப்பாங்க, ரொம்ப சொகுசாக தான் இருக்கும். கேரவேன் அவங்களுக்கு தனியாக நிற்கும். ஆனால் இந்த டெக்னீஷியன்ஸ் வேறு செய்கிறாங்க பார்த்தீங்களா, ரொம்ப நாய்ப்படாத பாடு. ஆக்சுவலாக அது ரொம்ப கஷ்டம். என்னென்னா எங்களுக்கும் அவசரம், டக்குன்னு அங்கே மாற்றுங்க, கேமரா அங்கே மாற்றுங்க, அப்படி இப்படின்னு கேட்கும்போது அதை உடனே அவங்க பண்ணுறாங்கல்ல. அதுவும் அந்த மஸ்கரா சாங் ஷூட்டிங் வந்து ஏபிஎம் ஜியில் ஒரு ஃப்ளோரில் நடந்துச்சு. மேலே அந்த கட்டி நடக்கிறதுக்காக உடனே துணியை கட்டுங்க, லைட்டாக மாட்டுங்கன்னு சொல்லிட்டு போகும்போது யோசிப்பேன், ஒருத்தர் தெரியாமல் வலிக்கு கீழே விழுந்துட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. சினிமாவில் ரொம்ப அதிகமாக சம்பாதிச்சவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்க கிடையாது. ரொம்ப 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 லைட்டர் ஜாப் இருக்க ஹீரோஸ் தான் நிறைய சம்பாதிக்கிறாங்க. மியூசிக் டைரக்டர் கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து எல்லார் படத்துக்கும் உழைக்கிறாங்க. அதே மாதிரி இந்த படத்துக்கும் உழைச்சிருக்காங்க. இந்த படத்தில் தோதாதிரி சார் நிர்மல் குமார் சாரை வந்து அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு காலையில் நான் சத்தியம் தேட்டரில் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன், நான் வந்து ஜென்ரலாக ஒருத்தர் கூட பழகணும்னு நினைக்கும் போதோ, இல்லைனா ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைக்கும் போதோ, திறமை வந்து எனக்கு 30% 50% போதும். கேரக்டர் வேணும்.
ஒருத்தர் கூட ட்ராவல் பண்ணுற நாட்கள் ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால கேரக்டர் ரொம்ப பார்ப்பேன். ஃப்யூச்சரில் இவர் கூட ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிற ப்ரொடியூசர்ஸ்க்கு நான் வந்து உத்தரவாதம் தரேன். ஒரு நல்ல பர்சன், நல்ல ஹியூமன் பீயிங், பொறுப்பாக நம்மளை வந்து கொண்டு போய் சேர்த்துருவார் அப்படின்னு நம்புகிறேன். அவரை பற்றி இன்னும் நிறைய தூரம் நீங்கள் கடந்து போய் பெரிய டைரக்டர் ஆகணும்னு வாழ்த்துறேன் சார். விஷ் பண்ணுறேன். அப்புறம் இந்த படத்தில் எனக்கு கிடைச்ச முக்கியமான இந்த 2 விஷயம் வந்து என்னோடய ப்ரொடியூசர்ஸ் பார்ட்னர்ஸ் சுரேஷ் சாரும் சரவணன் சாரும். சரி, ஒரு 5 ரூபா நம்ம வந்து ஃப்ரெண்டுகிட்ட கேட்கும்போது தான் நட்புனா என்ன, பக்கத்து வீட்டுக்காரன், மச்சான், ஃப்ரெண்டு அப்படி இப்படின்னுவாங்க. காசு இன்னைக்கு வந்து ஒருத்தர் நல்லவன் கெட்டவன்ற விஷயம் வந்து காசு விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல தான் கண்டுபிடிக்க முடியும், வேற எந்த விஷயத்தையும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ பண புழக்கம் வந்து 2 பேர் கடையில் ஒழுங்காக நடக்கும்போது அது ஒருத்தன் கொடுக்குறதே ரொம்ப பெரிய விஷயம். ஸோ என்னை வந்து ஏதோ ஒரு பாயிண்டில் என்னோட நண்பர் சரவணன் சாரும் சுரேஷ் சாரும் நம்பினாங்க. நம்பிக்கையை என் மேலே வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் உங்கள் 2 பேருக்குமே. ரொம்ப நல்ல பர்சன்ஸ். சார் வந்து மாசாணி படம் பண்ணியிருக்காங்க, சுரேஷ் சார் வந்து பல படங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. இப்போ அடுத்த டைரக்டர் பாலா சாரோட ப்ராஜெக்டில் நடிக்க போகிறாரு. நல்லா பெரிய ஆக்டராக வருவீங்க சார். அப்புறம் வேறு படத்தை கேமரா பற்றி சொல்லணும். கணேஷ் சந்திரா நீங்கள் பார்த்துட்டீங்க, நான் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. அவரும் அதான், நாங்கள் வந்து அங்கங்கே டக்குன்னு மாற்றும் போது இன்னைக்கு மார்னிங் 9 o'clock ஆரம்பித்தா சில சமயம் நாளைக்கு ஈவினிங் 6 o'clockலாம் முடிஞ்சிருக்கு. 48 hours போயிருக்கோம் தொடர்ந்து ஷூட்டிங். ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லோரும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நான் என்னோடய ஒய்ஃபு நான் நிறைய மீட்டிங்கில் சொல்லுவேன், இன்னும் சொல்லிகிட்டே இருப்பேன். பின்னாடி இருந்தால் இப்போ வந்திருக்காங்கன்னு தெரியல, இருக்கலாம் எங்கேயாவது மூலையில் நிற்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் என்ன பண்ணுறேன், எப்படி நிற்கிறாரு அப்படிங்க, என்னை பற்றி ஒவ்வொரு விஷயமும் தண்ணி குடிச்சாரா, பேசுறதுக்கு முன்னாடி பேச இறங்கின பிறகு பண்ணாரா போனாரா வரன்னு சொல்லிட்டு என்ன ஒரு குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி. அவ்வளோ தகுதியானவனான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா எல்லாரும் சொல்கிறாங்க சார் வாய்ப்பு கொடுத்தாரு போனார் வந்தார், அப்படிலாம் அவ்வளோலாம் பெரிய ஒரு நல்ல உத்தமெல்லாம் கிடையாது. எல்லா மனுஷனுக்குரிய பல பேட் குவாலிட்டிஸ்லாம் என்கிட்ட இருக்குது. அவங்க ப்ரொஃபஷனில் ஏதோ ஒரு நல்ல இன்சிடென்ட்ஸ் பார்த்துருக்காங்க. பட் நான் என்ன பண்ணாலும் என்னை வந்து அப்படி குழந்த மாதிரியே என்னை பார்த்து வந்து நான் இன்னைக்கு மியூசிக் பண்ணுறதும் நான் இன்னைக்கு பண்ணுறதும் எல்லாத்துக்கும் ஒரு ஆணிவேர். நான் வந்து அந்த எனர்ஜி வந்து என் ஒய்ஃப் எனக்கு கொடுக்குறது தான். வீட்டை பற்றி என் ஃப்ரெண்டு ஒருத்தர் என் டாக்டர் என்ன படிக்கிறான்னு கேட்கும்போது கொஞ்சம் இருங்கன்னு சொல்லிட்டு நான் ஃபோன் பண்ணி கேட்டு சொன்னேன், என்ன படிக்கிறாங்க, 2nd standard 1st standard. அந்தளவுக்கு எனக்கு வீட்டில் கவனம் இருக்குது. அந்தளவுக்கு நான் கவனிக்காமல் இருக்கிறது மாதிரி என் வீட்டையும் என்னையும் சேர்ந்து பார்த்துக்க என்னோட மனைவி இருக்கிறதுனால இதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை, இன்னும் நிறைய பண்ண முடியும்னு நம்புகிறேன். ஆக்சுவலாக நான் இந்த படம் முடிக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம், இந்த படத்தில் கூட ஒர்க் பண்ண என்னோட சாண்ட்ரா சிஸ்டர்லாம், என்னோட ஜனார்தனன் சொல்லிட்டு அவரும் நானும் 20 வருஷமாக நானும் அவரும் ஒரே கம்பெனியில் வேலை பார்த்தோம். அவர் கம்ப்யூட்டர் இன்ஜினியர், நான் வந்து சவுண்ட் இன்ஜினியர். நான் வேலையை விட்டு நிற்கும் போது அவரும் என் கூடவே வந்து இன்னைக்கு வரைக்கும் என் கூட ட்ராவல் பண்ணி ஜனா வந்து ஒரு பெரிய பேக் போன் எனக்கு. ஸோ நிறைய பேரோட கூட்டு முயற்சி இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டுருக்கு. இந்த நெக்ஸ்ட் 25ஆம் தேதி நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் ரிலீஸ் பண்ணுறோம். ரம்ஜான் வந்து 27ஆம் தேதி, வெள்ளிக்கிழமை 25ன்றதுனால அந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணுறதோ அதை நோக்கி தான் முடிச்சுட்டு இருக்கோம். கம்ப்ளீட்டாக எல்லாம் முடிஞ்சிருச்சு. நல்லா வந்திருக்கு ப்ராஜெக்ட். நீங்கள் எல்லாம் படத்தை பாருங்கள், நல்லா இருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஒரு பல்லவி ஒரு சரணம் எழுதி கொடுப்பாங்க, 2 எழுதி கொடுப்பாங்க. இவங்களை வந்து நான் மாங்குன்னு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமோ 6 மாதமோ உழைச்சிருக்கீங்க என் கூட சேர்ந்து ரைட் அண்ட் டேயா. ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் நிறைய பேச பற்றி சொல்லலை. எடிட்டர்ஸ் ரைட் அண்ட் டேயா வேலை செய்கிறாங்க, கோ டைரக்டர்ஸ் மோகன் ராஜ் டீம் நிறைய பேர் இந்த ப்ராஜெக்டை வந்து நைட் அண்ட் டே நேரம் பார்க்காம ஒருவேளை ஜெயிச்சதுன்னா எனக்கு பேராதாயம் எனக்கு தான் இருக்குது, மற்றவங்களுக்கு எதுக்கும் பெருசாக கிடையாது. அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப என்னோட பொருள், என்னோட வீடு, என்னோட ப்ராஜெக்ட்ன்ற மாதிரி நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க அந்த ப்ராஜெக்டுக்காக. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பெரிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன், நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வேற எதுவும் சொல்ல மறந்துட்டேன்னா ஒருவேளை மன்னிச்சிருக்கேன். தேங்க்யூ. ஸோ விஜய் சார் ஒரு கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கணும் விஜய். கேட்க தண்ணி இதுங்களா சார் என்கிட்ட நான் இது வரைக்கும் அதுக்கு தெளிவான பதில் கொடுக்கல. நான் படத்தை பார்த்துட்டு இதை பார்க்கும்போது பார்ட் 2 மாதிரி தெரியும், பார்க்கும்போது பார்ட் மாதிரி தெரியாது. பார்ட் 2ன்னு வச்சுக்கலாம், வைக்காமலும் இருக்கலாம். அது ஒரு மாதிரி. அதான் பேர் சலீம் சார். பேர் சலீம், அவன் டாக்டர்ன்றதை நம்ம காமிச்சிட்டோம். அதனால நீங்கள் நான் 2ன்னு வச்சா நான் 2, இல்லைன்னா இல்லை. ஆமாம் சார்.
இல்லை சார், நான் அது எதேச்சியாக அமைஞ்ச விஷயம் தான். முதல் படத்தில் வந்து சலீமா மாறுறான் அப்படின்னு சொல்லிட்டு, செகண்ட் படத்தில் சலீம்னு சொல்லிட்டு, நான் எம்மதும் சம்மதம் நினைக்கக்கூடிய ஆள். இப்போ என்னோட அடுத்த படம் இந்தியா பாகிஸ்தானில் கூட நான் கார்த்திக்ன்ற ரோல் ப்ளே பண்ணுறேன். இப்படி எதாச்சும் அமைஞ்ச விஷயத்த சந்தோஷமாக எடுத்துக்கிறேன். நமக்கு அமைச்சிருக்குப்பா இந்த மாதிரிலாம் சூப்பராக, யாருக்கு அமையலையே அப்படின்ற மாதிரி. நான் ஆக்சுவலாக முஸ்லீம் டைட்டிலில் வந்து நிறைய படங்கள் வந்ததுல நினைக்கிறேன் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் பேர் வைக்கிற அளவுக்கு. அந்த ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சதும், இந்த படத்தில் ஓப்பனிங் சாங்கே ஒரு ப்ரேயர் சாங்காக அமைஞ்சதும் ரொம்ப நான் பெருமையாக எடுத்துக்கிறேன் சார். ஆக்சுவலாக இந்த ப்ராஜெக்ட் இந்த சஸ்பென்ஸாக இருக்கணும் சார். நீங்கள் படம் பாருங்க, சொல்லலாம். ஆமாம் சார், ஆமாம் சார், ஆமாம் சார். கொல்றீங்க சார். இது சொன்னா டீட்டெயிலாக கதையை சொல்ற மாதிரி இருக்கும் சார். நான் ஆக்சுவலாக இது ஒரு மாதிரியான மேட்ரு. ஆக்சுவலாக இது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஸாக இருக்கும். முதல் ப்ரிவியூவில் நான் உங்களுக்கு காட்டிட்டு நான் கொன்னேன்னா காக்குறேன்னா நான் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஆக்சுவலாக சரி, சப்டைட்டில் போட ட்ரை பண்ணுறேன் சார். மேபி ஆக்சுவலாக இந்த பாட்டுக்கு மேலேயே நான் எப்படி என்ன பண்ணியிருக்கணும்னா, இந்த எடிட்டர் பேர், டான்ஸ் மாஸ்டர் பேர், கேமராமேன் பேர்லாம் வந்திருக்கணும். அந்த பாட்டு விஷுவல் வரும்போது அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அதனால நெருக்கியாவது ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் போட்டலான்றதுனால நெருக்கிட்டோம். பாசிபிலிட்டி இருந்தால் நான் வந்து அந்த இது போடுறேன் சார். இல்லைனா இன்டர்நெட்டில் அந்த பாட்டு போட்டு அதோட மீனிங், அதோட பேரலல் விஷுவல்ஸ் ஏதாவது போட்டு நான் இன்னொரு வெர்ஷன் ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக. ஒன்றும் இல்லை சார். என்னன்னா, இப்போ நம்ம வந்து மக்காயலா நாக்க முக்க அந்த மாதிரி பாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா புரியுது. இதில் இது ஒரு டிவைன் ஃபீலிங் கிடைக்குது இல்லை சார். இப்போ நான் வந்து நிறைய இன்டர்வியூஸ் நான் மியூசிக் டைரக்டர் இருக்கும்போது என்கிட்ட கேட்பாங்க, எந்த பாட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிக்கும் கேட்கணும்னு நினைப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்து தாய் மூகாம்பிகை படத்துலேருந்து ஜனனி ஜனனி ஜெகம்னி அகம்னின்ற படத்தை நான் கேட்க பிரியப்படுவேன், நான் கேட்பேன். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான பாட்டுன்னு நான் சொல்லியிருக்கேன். அது கேட்கும்போது ஒரு டிவைன், அது ரொம்ப டீட்டெயிலாக அர்த்தம் புரியலனா கூட ஏதோ ஒரு நல்ல பாட்டு, மனசுக்கு சாந்தம் அளிக்கக்கூடிய பாட்டு, கடவுள் பாட்டு, பக்தி பாட்டு அப்படின்ற கேட்டகரியில் போகுது இல்லையா. அது மாதிரி பலருக்கு வந்து இதோட அர்த்தங்கள் புரியலனா கூட இது வந்து ரொம்ப எல்லா மதத்தவரும் இந்த பாட்டை கேட்குற மாதிரி ஒரு ஃபீலிங் அந்த பாட்டில் இருக்குன்றதுனால அர்த்தம் ரொம்ப சொல்ல வேண்டிய அவசியம் நினைக்கிறேன். மேபி ஃபியூச்சரில் இந்த எடிட்டிங்லாம் முடிஞ்ச பிறகு சப்டைட்டில் போட்டு நெட்டில் நான் இன்னொரு வெர்ஷன் ரிலீஸ் பண்ணுறேன் சார் கண்டிப்பாக. இல்லை சார், நான் பேர் தான், என் பேர் யூஸ் பண்ணிட்டாங்க சார் எல்லாரும், என் ஒய்ஃபு எல்லாரும். நான் வந்து அவங்க தான் கஷ்டப்படுறாங்க சார். நான் வந்து வெறும் நடிகன், மியூசிக் பண்ணுறேன். அதுபடி ப்ரொடக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா சொன்னேன் இல்லையா, ஜனார்த்தனன், என்னோட சிஸ்டர்ங்களா சாண்ட்ரா, இப்போ ரிலீஸ் பண்ண போகிறது வந்து ஸ்டுடியோ9 சுரேஷ் அண்ட் ஸ்ரீகிரிமா சரவணன், இவங்கெல்லாம் தான் கஷ்டப்படுறாங்க. அது கூட என் பேர் இருக்குது. நான் ஒரு பேர் தெரிஞ்ச ஆளுன்றதுனால எல்லாம் விஜய் தெரிய தவிர்த்து எனக்கு பெருசாக ஒன்றும் வேலை கிடையாது சார். இன்னொரு 2 வேலை தான் நான் பண்ணுறேன். எல்லாம் டீம் ஒர்க் தான் சார், பெரிய ரொம்ப சிரமமான விஷயம் கிடையாது. இல்லை சார், ஆக்சுவலாக இது ரொம்ப பிடிச்சிருக்கு சார். இந்த ப்ரொஃபஷன் இருக்கு இல்லையா, நடிக்கிறது, அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது ஆக்சுவலாக. ப்ளஸ்ஸு நிறைய பேர்கிட்ட பழக முடியும் சார். இப்போ அக்ஷா கூட பழகிட்டேன், அஷ்மிதா கூட பழகிட்டேன். மியூசிக் டைரக்டர் இருந்தால் கஷ்டம் இல்லையா. அதுதான் சார் பிரச்சனையே எனக்கு. அதுதான் அந்த கெமிஸ்ட்ரின்னு சொல்கிறாங்கல்ல, நமக்கு எதுவுமே அது செட் ஆக மாட்டேங்குது. என்ன சார், அதுக்கு நான் இன்னும் ஃபிட்டாக இல்லை சார். மேபி 3rd 4th ஃபிலிமில் தான் கொஞ்சம் கெமிஸ்ட்ரி இம்ப்ரூவ் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு ரெண்டுமே. இப்போ என் அடுத்த படம் வந்து இந்தியா பாகிஸ்தான்ற படம் நான் பண்ணுறேன் சார். நான் தான் ப்ரொடியூசர் எல்லாம். இல்லை, அந்த படத்துக்கே நான் வந்து நியூவாக தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். எனக்கு இப்போ டைம் இல்லை. மேபி எனக்கு ஃபியூச்சரில் தோணுச்சுன்னு சொன்னால் டைம் இருந்தால் நான் பண்ணுவேன் சார். இல்லைன்னா டைம் பொறுத்தது தான் எல்லாமே ஆக்சுவலாக. சரிங்க சார். சலீம் எழுத்துல இல்லை சார், இல்லை கிடையாது சார். பார்க்க அந்த மாதிரி இருக்கணுன்றதுக்காக போட்டிருக்கான். அப்படியே தான் சரிங்க சார். சரி, தேங்க்யூ சார், தேங்க்யூ, ரொம்ப தேங்க்ஸ் சார். இது அந்த படத்தில் புரியுது சார், நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது.
இந்த சலீம் பொறுத்த வரைக்கும் 100% வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் க்ளீனாக ரிலீஸ் ஆகும் நம்புகிறேன். அதுக்காக தான் பார்த்து எடுத்துக்கேன் இந்த படத்தை. ப்ராப்ளம் எதுவும் வராது சார் இந்த ப்ராஜெக்டில். டைரக்டர் நிர்மல் குமார் இதை கேள்வி கேட்குங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ. சலீம் என்ற ஒரு இளைஞனுடைய பேக் ஸ்டோரி, அவன் எப்படிப்பட்டவன், எந்த சூழ்நிலையில் வளர்ந்தான், என்ன பண்ணுறான் அப்படின்னு ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷனுடைய பேக் ஸ்டோரி தான் சலீம். ஸோ கேரக்டர் நேம் சலீம் படத்துக்கு டைட்டிலாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு டிசைட் பண்ணேன். டோர் க்ளோஸ் பண்ணு. 82 days நடந்தாரு. பின்னாடி கேமராமேன் பின்னாடி டோர் க்ளோஸ் பண்ணு. இதே கேள்வி விஜயன் அவரு கொஞ்சம் உட்கார சொல்லுங்க. அவர் பின்னாடி போயிட்டு இருக்க வெளில கொஞ்சம் உட்காரு. முடியும், இன்னும் 5 minutes முடிஞ்சது. அதான் சொன்னேனே, எனக்கு கிடைச்ச தயாரிப்பாளர்கள் சூப்பர்னு. அந்த 3 பேருமே கேட்குற கேள்வி எல்லாம் அவரை கேட்பாங்க. அவர் உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு எதையும் வெளில காட்டிக்க மாட்டார். நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துக்கிட்டே இருப்போம். பதில் மட்டும் அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார். படம் நல்லா வரணும், அது மட்டும் அவருடைய டார்கெட். ஸோ அதனால் எதுவுமே இது வரைக்கும் எங்களை கேட்டதில்லை. ஆனால் நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கோம். அது பெரியவங்க சொல்லுவாங்க, தப்பு பண்ணால் தண்ணி குடிச்சாங்கன்னுட்டு. இப்போ பாவம் பண்ணிட்டு இதெல்லாம் வந்து தர்ம காரியங்கள் பண்ணால் அதெல்லாம் போயிடும்ன்றது நம்பிக்கை இல்லை. பட் அது வேற ஒரு காரணத்துக்காக அந்த இடத்துல வைக்கப்பட்ட இடம் தான். சந்தோஷமாக இருக்குது. நான் கூட ஒரு 13 வருஷமாக இணை இயக்குனராக பணிபுரிஞ்சிருக்கேன். யாரோ கேட்டு யாரோ இது பண்ண மறுத்தவர் எனக்காக பேசினா, அதுவும் கடைசி நிமிஷத்தில் பேசணுன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அப்படிலாம் இல்லை. அது செல்வமணி சார் வந்து ஒருத்தர் அனுப்பிச்சது உண்மை. ஆல் கேப்பபிலிட்டியாக இல்லைன்னு தேவையில்லை சார் சொன்னது உண்மை. அதுக்காக வாண்டட் அனுப்பணுன்ற நோக்கமோ எதுவுமே கிடையாது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார்.